குட் ஹாவ் இது எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம். நீ வந்திருக்கலாம், யூ குட் ஹாவ் கம். அதாவது ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பர்த்டே பார்ட்டி ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும், அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம கலந்துருக்கலாம், அங்க நம்ம போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக தான் நம்ம இங்கிலீஷ்ல வந்து யூ குட் ஹாவ் கம். அந்த குட் ஹாவ் அப்படிங்கிறது எங்க வரணும், ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சது. பாஸ்ட் நம்ம எப்பப்பெல்லாம் யூஸ் பண்றோமோ அப்ப நம்ம குட் ஹாவ் வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ படித்திருக்கலாம், யூ குட் ஹாவ் ஸ்டடிட். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம், படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் போயிருக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம குட் ஹாவ் வந்து பயன்படுத்துவோம். ஓகேவா. தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ சமைத்திருக்கலாம், யூ குட் ஹாவ் குக்டு. ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. குக்டு அப்படிங்கிறது என்ன, ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயம். அப்பதான் நம்ம குட் ஹாவ் குக்டு அப்படின்னு நம்ம இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஓகே. உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீ விளையாடி இருக்கலாம், இதுக்கு என்ன வரும், எந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். ஓகேவா. தேங்க்யூ.